இன்றைக்கி நம்ம எந்த ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம்னா கைன்மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரியேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 9:16 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எவ்வளோ தூரம் எடிட் பண்ணுறதுனா ஒரு 30 செகண்டுக்கு எடிட் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். 26 செகண்ட் நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆடியோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சாங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சாங் இப்போ மேலே இருக்க இதை கொடுத்துட்டு இப்போ வந்துடும் உள்ள. இப்போ இந்த சாங்கையும் இதளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம், இந்த ஃபோட்டோ அளவுக்கு. அதுக்கு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இந்த சாங்கு அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்லிப்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த சிசர் பக்கத்தில் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி. எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. எண்டு பொசிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்படிலேருந்து இப்படி வர மாதிரி. இப்போ இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு லேயரில் போயிட்டு மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட்ஸில் இருக்கும், அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. இது வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்காக வரணும்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு சவுண்டு வந்திருக்கு, அந்த சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷன் அமைக்கிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபுல் வீடியோவுக்கு. இப்போ வந்து இதை கீழே ஒரு எப்படின்னா ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா க்ராப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிட்டு ஃபெதரை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஷேப்ஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஷேப் வந்து ஐயோ வாயில் வேறு வரமாட்டேங்குது, சர்க்கிள் ஷேப் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த இதையும் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை கொஞ்சம் பெருசாக்கிங்க. பெருசாக்கிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. பெருசாக்கி இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஆரோ ஒர்க்கில் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வச்சுட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல்
பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.